எந்தளவு மோசமான டாய்லெட்டாக இருந்தாலுமே நொடிப்பொழுதில் பளிச்சுன்னு ஆக்கிடலாம். அந்த ஒரே பொருள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாய்லெட்டில் அதிகப்படியான கொலகொலப்பு, வளவளப்பு தன்மை, மஞ்சக்கரை பிடிச்சி, உப்புக்கரை இந்த மாதிரி எந்த ஸ்டேஜில் டாய்லெட் இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணும்போது நொடிப்பொழுதில் நல்லா டாய்லெட் பளிச்சுன்னு ஆகிடும். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு டாய்லெட் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் வீட்டு டாய்லெட் இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. நிறைய அழுக்கு பிடிஞ்சி மஞ்சக்கரை பிடிச்சி எந்தளவு அழுக்காக இருக்குது பாருங்கள். இதை நம்ம நொடி பொழுதில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான தேவையான பொருள் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு புளிச்ச மாவு தான் எடுக்க போகிறோம். நம்ம இட்லி தோசைக்கெலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாவு லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிற மாவு ஒரு 2 குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி புளிச்ச மாவு நம்ம வச்சு க்ளீன் பண்ணும்போது பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதுவே நார்மல் மாவு இருந்துச்சு அப்படின்னா அந்தளவு நமக்கு எஃபெக்ட் தெரியாது. அதனால தான் நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜில் நல்லா குறகுறப்பாக இருக்கும். அதே டைமில் நல்லா மாவு புளிச்சும் இருக்கும். அந்த மாவு தான் நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது டாய்லெட் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது கூட அடுத்து என்ன நம்ம பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்பிக் தான் சேர்க்க போகிறோம். நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த பேஷன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹார்பிக் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரியே ஊற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட டிடர்ஜென்ட் பவுடர் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம துணிக்கெலாம் வாஷ் பண்ணுற பவுடர் இருக்கு இல்லையா, அது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன், அப்படி இல்லைனா ஒரு 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் டாய்லெட் எந்தளவு அழுக்காக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிடர்ஜென்ட் பவுடர் இல்லை அப்படின்னா லிக்விட் இருந்தாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் நான் சேர்த்துருக்கேன். அது ஸ்கிப் ஆகிடுச்சு. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வரும். இதை தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் எந்த பொருளும் இல்லை அப்படின்ற டைமில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணி நம்ம டாய்லெட்டோ அப்படி இல்லைனா பாத்ரூமோ நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தோசை மாவு பதத்துக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம டிடர்ஜென்ட் பவுடர் இந்த மாதிரி பேக்கிங் சோடா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் திக்னஸாக ஆகி நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சூப்பராகவே நமக்கு ஒரு லிக்விட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு டாய்லெட் இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம இதுக்காக நம்ம கடையிலலாம் போய்ட்டு அதிகமான காசு கொடுத்து டாய்லெட்டோ பாத்ரூமோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பவுடரோ லிக்விடோ நம்ம கடையில் போய்ட்டு காசு கொடுத்து வாங்கி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி புளிச்ச மாவு, பேக்கிங் சோடா, டிடர்ஜென்ட் பவுடர், அந்த ஹார்பிக் இதெல்லாமே நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுருப்போம். அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையும் வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொருளை வச்சு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணின அந்த லிக்விடை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எங்கே பார்த்தாலும் நல்லா தெளித்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே லைட்டாக மேலே தண்ணி தெளித்து ஒரு தொடப்பம் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். நம்ம குச்சி தொடப்பம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது இன்னுமே பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம நார்மல் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கிற குச்சி தொடப்பம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லாவே அந்த ஓரம், கார்னர், இடுக்கு இதெல்லாம் அதிகப்படியான அழுக்கு கரெல்லாம் போயிட்டு சேர்ந்துருக்கும். நார்மல் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது அதெல்லாம் அந்தளவு க்ளீன் ஆகாது. இந்த மாதிரி குச்சி திறப்பம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லாவே சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே நமக்கு கைக்கெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். இடுப்பு வலிக்க நம்ம நின்று க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு இந்த மாதிரி குச்சி திறப்பம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா வேலை டக்குன்னு ஈஸியாகவே முடிஞ்சிடும். நமக்கு அலுப்பே தெரியாமல் வேலையும் செஞ்ச ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தொடப்பெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணதில்லை, ப்ரஷ் தான் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி கொச்சு திறப்பம் வாங்கி வச்சு டாய்லெட்டோ பாத்ரூமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட நீங்கள் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்தளவு சூப்பரான ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதே டைமில் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு. இப்போ வாஷ் பேஷன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலை. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் நமக்கு லிக்விட் இருந்துச்சு. அதை ஃபேஷனில் நல்லா ஊற்றி விட்டு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா குச்சி திறப்பம் வச்சு நம்ம பேஷன் க்ளீன் பண்ண முடியாது. நார்மல் டைல்ஸ் மட்டும் தான் வச்சு நம்ம குச்சி திறப்பம் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அலசி விட்டோம் அப்படின்னாவே பேஷனாக இருக்கட்டும், அந்த டைல்ஸாக இருக்கட்டும் நல்லா பளிச்சு நல்லா பளபளப்பாக இருக்கும். இப்போ நான் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா கழுவி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்தளவு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு டாய்லெட் பார்த்ததுக்குமே நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா டாய்லெட் பார்க்குறதுக்குமே எந்தளவு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நல்லா வந்து தண்ணியை பிடிச்சி நல்லா கழுவி விட்டுடலாம். நான் கழுவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த ஓரம் இடுக்கெலாம் வந்து எந்தளவு அழுக்கு பிடிச்சி நல்லா கொழப்பு தன்மையாக இருந்துச்சு. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நான் கழுவி காமிக்கிறேன். எந்தளவு அழுக்கு வந்து நல்லா போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பேக்கிங் சோடா நம்ம சேர்த்துருக்கோம். பேக்கிங் சோடாவே வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட்ஃபுல்லான ஒரு பொருள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது கூடவே வந்து புளிச்ச மாவுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து நல்லா கொரகொரப்பு தன்மையாக இருக்கும். அதே டைமில் நல்லா புளிச்சு போய் நல்லா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து புளிச்ச மாவு எடுத்துருக்கோம். இது கூட டிடர்ஜென்ட் பவுடர் வந்து நல்லா வந்து நூறாக நமக்கு வரும். அதே டைமில் நமக்கு எப்படி வந்து துணிலாம் நல்லா வந்து பளிச்சுன்னு ஆகுதோ அதேமாதிரி நமக்கு டாய்லெட்டையும் நல்லா வந்து பளிச்சுன்னு ஆக்கி கொடுக்கும். அதனால தான் நம்ம அந்த துணி துவைக்கிற பவுடரையும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நம்ம சேர்த்து க்ளீன் பண்ணும்போது டாய்லெட் இன்னுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவு நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டு டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போகும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.